கோவையில் புலியகுளம் கோயிலில் 4 டன் மலர்களால் விநாயகருக்கு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பிரசன்னா. விவரங்கள். சிவரஞ்சனி, இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையானது கோலாகலமாக துவங்கியுள்ளது. அனைத்து இடங்களிலும் விநாயகர் கோவில்களில் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜைகளானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோவை புலியகுளம் பகுதியில் உள்ள முந்தி விநாயகர் கோவிலில் விநாயகருக்கு 4 டன் மலர்களால் சிறப்பு அலங்காரமானது செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல், செவ்வந்தி, ரோஜா மலர்களால் இந்த அலங்காரமானது செய்யப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணா அதனை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்புதான் நடை திறக்கப்பட்ட நிலையில் இங்கு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கூடி நின்று சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அனைவரும் விநாயகர் சதுர்த்தி தினத்தை முன்னிட்டு அதிகாலை முதலே இந்த கோவிலில் குவிந்து இந்த சாமி தரிசனத்தை காத்திருந்து நடை திறக்கப்பட்டதும் ஒவ்வொருவராக சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகின்றனர். அதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவில் நிர்வாகம் சார்பிலும் பக்தர்கள் எளிதாக கடவுளை தரிசிப்பதற்கு ஏற்றவாறு தடுப்புகளானது அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் போக்குவரத்து காவல்துறையினரும் இப்பகுதியில் போக்குவரத்தை சீர் செய்து வருகின்றனர். கோவையை பொறுத்தவரை முந்தி விநாயகர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாக விளங்கி வரும் நிலையில் இன்று காலை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னும் புலியகுளம் மட்டுமல்லாமல் ஈச்சனாரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த விநாயகர் சதுர்த்தி பண்டிகையானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதேபோல புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில் களை கட்டியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராமலிங்கம். விவரங்கள். 9 கோளும் ஒன்றாய் காண. சிவரஞ்சனி, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டியில் உலக புகழ்பெற்ற கற்பவநாயகர் ஆலயம் உள்ளது. அதாவது உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பவநாயகர் ஆலயம் உள்ளது. இந்த விழாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் அதாவது விநாயகர் சதுர்த்தி விழா ஒரு 10 நாட்கள் நடைபெறும். அதை முன்னிட்டு கடந்த 18ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி, அதாவது கற்பவநாயகர் கோயிலில் கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. விழா நாளில் ஒவ்வொரு நாளும் உற்சவர் கற்பவநாயகர் திருநாள் மண்டபத்தில் எழுந்தருளி 4 மட வீதிகளில் திருவிதி உலா வருகை தந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவின் 9ஆம் நாளான நேற்று மாலையில் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் நடைபெறும் சந்தனக்காப்பு அலங்காரமும் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான தமிழகத்தில் இருந்து வருகிற பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சந்தனக்காப்பு அலங்காரத்தில் விநாயகரை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இன்று, அதாவது விநாயகர் சதுர்த்தி விழா இன்று அதிகாலை 4:30 மணி அளவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 5 மணி முதல் தங்க கவச அலங்காரத்தில் மூலவர் கற்பக விநாயகர் எழுந்தருளியுள்ளார். அவரை தரிசனம் செய்வதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்க கவசத்தில் எழுந்தருளிய மூலவர் விநாயகரை பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிள்ளையார்பட்டிக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவதால் மாவட்ட காவல்துறை சார்பில் ஏடிஎஸ்பி, ஏஎஸ்பி ஆகியோர் தலைமையில் 11 ஆய்வாளர்கள், 50 சார்பு ஆய்வாளர்கள் என 400க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோயில் நிர்வாகம் சார்பில் பக்தர்கள் சிரமமின்றி விநாயகர் சதுர்த்தி விழாவில் விநாயகரை தரிசிப்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். முத்துராமலிங்கம் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உலகை எழுப்பும் ஞாயிறு அங்கே